திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் காலையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் சேட்டலைட் வகுப்புகளாக, அதாவது ஆன்லைன் கோர்ஸாக 2 கொரிந்தியர் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கடைசி பாடம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 13வது அதிகாரம். ஏனென்றால் இந்த 2வது புத்தகத்தில் 13 அதிகாரங்கள் தான் இருக்குது. இந்த 13 அதிகாரத்தில் 14 வசனங்கள் இருக்கிறது. இந்த 14 வசனம் இதுவரைக்கும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்ற இந்த 2 புத்தகத்துக்கான ஒரு முடிவுரை மாதிரி, ஒரு கன்க்ளூஷனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய அப்போஸ்தலனாக, பெரிய அதிகாரம் உடையவராக, அற்புத அடையாளங்களை செய்கிறவராக, தேவனுடைய வார்த்தையை எழுதி நமக்கு தருகிறவராக இருந்தாலும், அவர் ஒரு அட்டகாசமான, திமிர் பிடித்த, கர்வம் கொண்ட ஒரு மத யானையை போல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு யானையை விட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நசுங்கி போயிடும். அந்த மாதிரி அவர் செய்யலை. மாறாக நகைப்பற்றையில் சிறு சிறு ஓட்டைகளை அடைத்து, சிறு சிறு பொருட்களை ஒன்றாக இணைத்து அருமையான ஒரு ஆபரணம் செய்யப்படுவது போல, லைக் எ நெக்லஸ் ஹவு த கோல்ட் ஸ்மித் இஸ் மேக்கிங், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால கிறிஸ்துக்குள்ளான மனிதனை, அவனை பூரண புருஷனாக மாறும்படி, வளர்ச்சி அடையும்படி, சிறு சிறு விஷயங்களிலே டீட்டெயில் பார்த்து அவனை உருவேற்றுகிறவராக, ஆயத்தப்படுத்துகிறவராக, அவனை ஒரு முழு மனிதனாக, ஒரு மெச்சூரிட்டிக்கு, ஒரு முழு நிலைக்கு அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் ஸ்கூல்லெல்லாம் வாத்தியார்கள் மாணவர்களை அடித்தே கொன்று விடுவார்கள். அதற்காக பயந்து கொண்டு தான் பிள்ளைங்க படித்தாங்க. வாத்தியார் அடிக்கிறாருன்னு தான் இவன் படித்தான். அவன் படிக்கணும்னு படியலை, கற்றுக்கொள்ளணும் அவன் கற்றுக்கொள்ளலை. அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் பாஸ் செய்வதற்காக படித்தார்களே தவிர அறிவை விருத்தி அடைவதற்காக அவர்கள் படிக்கலை. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை இம்போசிஷன் என்று சொல்லி 200 முறை எழுதிட்டுவான்னு சொல்லி கையை உடைப்பார். இது ஒரு நாகரிகமான முறை. டேபிள் மேலே கையை வைத்து ரூல் தடியால் 12 அடி அடித்து அந்த சிறு பிள்ளைகளுடைய விரல்கள் உள்ள சிறிய எலும்புகள் நொறுங்கி விடுகிற அளவுக்கு அடிப்பார்கள். காதை பிடித்து கிழிக்காத குறையாக திருகுவார்கள். தலையில் இருக்கிற மூளை கலங்கும் அளவுக்கு தலையிலே கொட்டுவார்கள். இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மங்கள் இப்பொழுது இல்லை. சட்டத்தின் கீழே இவைகளெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பைபிளை எடுத்து படிக்கும்போது நீ ஒரு மாணவனாக, அப்போஸ்தலன் ஒரு ஆசிரியராக, அவருடைய குணம், அவருடைய ஆட்டிடியூட், அவர் கற்பிக்கும் முறை, அவர் போதிக்கும் முறை, அவர் நம்மை நெருங்கி நம்மை அறிவடைய செய்கிற விதம், நாம் விசுவாசத்தில் வளருகிற அந்த குணம், இதையெல்லாம் கண்டு நாம் ஆச்சரியப்படலாம். குறிப்பாக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்பதை ஒரு வாஞ்சையான ஒரு பிள்ளையைப் போல நீங்கள் கவனியுங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக எங்களால் ஒன்று செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அப்போது இந்த பைபிளினுடைய அடிப்படை விஷயம் சத்தியம். இந்த சத்தியம் என்ற வார்த்தையை தான் நம்ம உண்மை. இந்த சத்தியம் என்பது தேவனுடையதாக இருக்கிறது. ஏன்னா தேவன் பொய் உரையாதவராக இருக்கிறார். சத்தியத்துக்கு எதிர்ச்சொல் பொய். அப்படியானால் தேவன் சத்தியபரர் என்று சொன்னால் சாத்தான் பொய்யன். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 சொல்கிறாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசு அவன் பொய்யனாக ஆதி முதற்கொண்டு இருக்கிறான். சாட்டன் இஸ் எ லயர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பிரபலமாக பேசின வார்த்தைகளை ஒன்று, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8 அதிகாரம் 32வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். யோவான் 14 அதிகாரம் 6வது வசனம். யோவான் 17 அதிகாரம் 17வது வசனத்தில் உமது வசனம் சத்தியமாக இருக்கிறது,
சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் இயேசு சொல்கிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு அப்போஸ்தலராக, நாம் ஒரு மாணவராக கற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, we learn the truth. அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் அல்லது மக்களை மாற்ற வந்த ஒரு புரட்சி அமைப்பு அல்லது பூமியை ஏமாற்றுகிற ஒரு காரியமாக இல்லாமல், இட் இஸ் ஆல் அபவுட் த ட்ரூத். சத்தியத்தை அறிகிற ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவம். சத்தியம்னா என்னது? எதை பற்றிய சத்தியம்? என் பாக்கெட்டில் 5 ரூபாய் இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு சத்தியம்தான். ஆனால் அந்த சத்தியத்தால் உன்னையும் காப்பாற்றிக்க முடியாது, எதிரில் இருக்கிற ஆளையும் காப்பாற்ற முடியாது. உலகத்தில் எந்த சத்தியத்தை சொன்னால் ஒரு ஆள் சாவிலிருந்து காப்பாற்றப்படுவான்? உலகத்தில் எந்த சத்தியத்தை சொன்னால் ஒரு மனுஷன் மோட்சத்துக்கு போவான்? உலகத்தில் எந்த சத்தியத்தை சொன்னால் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்வான்? அதை பற்றியதாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சத்தியம். புரிஞ்சுதா? ட்ரூத் அபவுட் காட், ட்ரூத் அபவுட் லைஃப், ட்ரூத் அபவுட் எ லைஃப் ஆஃப்டர் டெத். இது சத்தியம். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சத்தியத்துக்கு விரோதமாக எதுவுமே நான் செய்ய முடியாது. சத்தியத்தை சொல்வது தான் என்னுடைய பணி. அநேகர் என்னை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் என்ன வினோதமாக போதிக்கிறீங்க? மற்றவங்க மாதிரிலாம் சொல்கிறது இல்லையே. இயேசு அழுகிறார், இயேசு சிரிக்கிறார், இயேசு வாழ்கிறார், தூங்குகிறார், இந்த மாதிரிலாம் போதிக்கிறது இல்லையே நீங்கள். இயேசு சத்தியமாக இருக்கிறார் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பைபிள் முழுவதும் சத்தியத்தின் மார்க்கமாக இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு இன்னொரு பெயரே சத்திய மார்க்கம். அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது அவளுடைய உடல், அவளுடைய மனம், அவளுடைய தன்மை எப்படி இருக்கிறதா? பலவீனராக இருக்கிறார்களாம். காரணம் என்னன்னா, முரட்டுத்தனமாக சத்தியத்தை சொல்ல முடியாது, கோபத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடாது, வெறி கொண்டு சத்தியத்தை சொல்லக்கூடாது. சத்தியத்தை அன்புடன் தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? we need to teach the truth with love. எப்பவுமே சத்தியத்தை அகங்காரத்தினாலேயோ, பெருமையினாலேயோ, கர்வத்தினாலேயோ, வெறியினாலேயோ, கையில் கத்தியை வச்சுக்கிட்டோ இந்த சத்தியத்தை கேளு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் மிரட்ட முடியாது. அப்படி மிரட்டுறது சத்தியமும் கிடையாது. சொல்கிறது விளங்குச்சுங்களா உங்களுக்கு? எருமை மேலே பாச வலையை எடுத்துக்கொண்டு யமன் வருகிறான் என்று நம்ம ஊரில் கதை இருக்கிறது. அவனிடத்தில் சத்தியத்தை நீ தேட முடியாது. சிலுவை மீது இருந்த கள்ளனுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அது சத்தியம். நீ பரலோகத்துக்கு ஏறி வருவதற்கு, உன் பாவங்களை மன்னிப்பதற்கு நான் சிந்துகிற ரத்தம் நீ தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் என்று சொன்னாரே, அது சத்தியம். வாட் இஸ் ட்ரூத்? ட்ரூத் அபவுட் அவர் சால்வேஷன். ஆகவே சத்தியத்தை சொல்கிற ஆள் எப்படி சொல்கிறார் பாருங்க. 9ஆம் வசனம், நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். The very attitude of the apostle, I am weak, you are strong. You all need to be edified. நீங்கள் அனைவரும் நற்சீர் பொருந்தும்படியாக, நல்ல சீரை அடையும்படியாக, ஒழுங்காக இருக்கும்படியாக. இதுதான் கிறிஸ்தவம். ஒரு பெரிய 1000 பேர் கூட்டமாக போகிறாங்க, எல்லாம் சேர்ந்து கோஷம் போடுறான். எதுக்கு கோஷம் போடுறான், ஏன் கோஷம் போடுறான்னு எவனுக்குமே தெரியாது. எல்லாம் ஒவ்வொன்று கத்திட்டு இருப்பான். மத விஷயத்திலும் சரி, அரசியல் விஷயத்திலும் சரி, இன்றைக்கு மக்கள் அப்படி தானே இருக்காங்க. வாழ்க ஒழிகன்னு கத்திட்டு இருக்கான். நற்சீர் பொருந்துதல் என்பது அத்தனை பேரும் ஒரே மாதிரி சத்தியத்தை கைக்கொள்வது. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற விஷயத்தில் நாம் நற்சீர் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். சில ஆள் இருக்கான், வீட்டுக்குள்ளே வந்தால் சேரை எட்டி உதைப்பான், பானை எட்டி உதைப்பான், பிள்ளைகளை எட்டி அடிப்பான், வீடு முழுதும் இழுத்து பிச்சு போடுவான், மனைவியை அடிப்பான். ஏதோ ஒரு பேய் பிசாசு மாதிரி வீட்டுக்குள்ளே நடந்துவான். அது மாதிரி தான் இன்றைக்கி சில சபைகள் கூட இருக்குது. நம்ம ஒரு சபைக்குள்ளே போனால் அந்த மனுஷன் பேசுகிற வார்த்தைகளும் அவன் பாடுற பாடல்களும் நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துடுவான்.
அவ்வளவு அசிங்கமாக குற்றப்படுத்தி கேவலப்படுத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, 7 பிசாசு பிடிச்சிருக்கு, நீ நாசமாக போவ, இப்படியெல்லாம் சொன்னால் ஒரு ஆள் கூட அந்த சபையில் இருக்க மாட்டான். கிறிஸ்தவம் என்பது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அங்கிருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வர்றது தான். இப்போது நம்ம பல்லில் ஒரு பல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்காக 32 பல்லையும் தட்டுவீங்க? விழுந்துட்ட பல்ல வேணால் மறுபடியும் எடுத்து கட்டலாம். 1 விழுந்தது 1 கட்டலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி மனிதர்கள் பாவப்பட்டவர்கள், பலவீனர்கள், சஞ்சலம் உள்ளவர்கள், வேதனை நிறைந்தவர்கள், ஏழைகள், பசியாக இருக்கிறவர்கள், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆதரவற்றவர்கள், நல்ல வார்த்தை யாருமே சொல்வது கிடையாது. அப்படிப்பட்ட பரதேசிகள் வருகிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி அவர்களை உருவாக்கணும்? அன்னை தெரசாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கத்தா வீதியில் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால் தெரு தெருவாக நூற்றுக்கணக்கான குஷ்டரோகிகள் கூட்டம் கூட்டமாக பாட்டு பாடிக்கிட்டு பாத்திரத்தை தட்டிக்கிட்டு பிச்சை கேட்பாங்க. ஜனங்க அவங்கள கண்டாவே ஓடியே போயிடுவாங்க. ஒருவரும் அவர்களுக்கு உணவளிப்பதில்லை, அவர்களை கவனிப்பதில்லை. ரொம்ப கஷ்டம். இந்த குஷ்டரோகிகள் வந்தவங்க தெருக்களில் வாழ்ந்து தெருக்கள்லேயே ஒரு நாயை போல தான் செத்தே போவாங்க. நம்ம வந்து அவங்க கையால் அவர்களை தூக்கி, அவர்களை கழுவி, அவருடைய காயங்களை கட்டி, அவர்களை ஒரு அறைக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு சிறிய உணவளித்து அவர்களை காப்பாற்றியது. இன்னைக்கு இந்த நாட்டில் குஷ்டரோகம் என்பது ஒழித்து கட்டப்பட்டது. குஷ்டரோகிகளை நாம் பார்ப்பது தெருக்கள் இப்போ அரிதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு சேவை, அந்த மாதிரி ஒரு சேவை தான் சபை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மனதால குஷ்டரோகிகளாக மக்கள் இருக்காங்க இல்லையா? we all leprous in our heart. பாருங்கள், ஆதலால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கண்டிதம்னா கண்டிக்காமல், மிரட்டாமல், பயமுறுத்தாமல், உங்களை சரியாக கட்டுவதற்காகவே, உங்களை சரிப்படுத்துவதற்காகவே, உங்களை தூக்கி முட்டு கொடுத்து நிறுத்துவதற்காகவே, நீங்கள் சாய்ந்திருக்கிறீர்கள் உங்களை நிமிர்த்துவதற்காகவே நான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில், உலகத்தில் எந்த மதத்திலையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு மதத்தை தொடங்கின மனிதனும் கூட இப்படி சொன்னதும் கிடையாது. என்ன சொன்னார் தெரியுங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அடுத்தது கவனிங்க, நீங்கள் எல்லாரும், நீ மட்டும் வான்னு சொல்ல, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். எவ்வளோ பெரிய அழைப்பு பார்த்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me all that labor, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். இந்த சத்தம் இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் ஆன்மாவை ஊடுருவ வேண்டும். நலிந்து நசுங்கி போன உன்னுடைய நிலை மாற வேண்டும். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும். உங்கள் சோர்வு நீக்கப்பட வேண்டும். திருந்திய ஒரு நல்வாழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். The work of the Holy Spirit is to construct you out of your weakness. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை உன்னுடைய பலவீனத்திலே உனக்கு உதவி செய்வதாக அவர் இருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன், ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் அற்புதமான மக்களாக இருங்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம்,
கடைசியாக சகோதரரே, 1 சந்தோஷமாயிருங்கள், 2 நற்சீர் பொருந்துங்கள், 3 ஆறுதல் அடையுங்கள், 4 ஏக சிந்தையாயிருங்கள், 5 சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பார். வீட்டிலே பிள்ளைகளை விட்டு தூரமாய் போகிற பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, பத்திரமா இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, போதுமான உணவு இருக்கிறது, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, அப்பா அம்மா சீக்கிரமாக வந்துடுவேன், பயப்படாதீங்க, சீக்கிரமாக படுத்து தூங்குங்க, வீட்டை நன்றாக பூட்டி கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வசனத்தில் சபையில் உள்ள மக்களுக்கு சொல்கிறார், இப்படி இருங்கள். கடைசியாக என் சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்டட். கடவுள் எதிர்பார்க்கும் திருச்சபையின் மக்கள் கூட்டம் இப்படி தான் இருக்க வேண்டும். சில மக்களுக்கு ஆசீர்வாதம்னா பிடிக்காது, ஆனால் ஆசீர்வாதம் வேணும்னு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை சொல்லாகத்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அனுபவமாக பயன்படுத்துவது கிடையாது. ஆசீர்வாதம் என்பது அனுபவம், வெறும் சொற்கள் அல்ல. அது இப்போ உங்களை பார்த்து நல்லா இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வெறும் சொல் அல்ல, அது நிஜமாக மாற வேண்டும். அது நிஜம். ஆசீர்வாதம் என்பது எழுதி கொடுக்கிற ஒரு வரிகள் அல்ல, எழுத்துக்கள் அல்ல, வாயின் சொற்கள். உயிருள்ள மனிதன் தான் இன்னொரு மனிதனை பார்த்து ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியும், செத்தால் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் எப்போதும் இருக்கிறவரார், நித்தியவராக இருக்கார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குமானால் அது எப்போதும் இருக்கும். மனிதன் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவான், 4 நாட்களுக்கு பிறகு என்ன சொல்லுவான், அன்னைக்கு சொன்னது அந்த வாய், இன்னைக்கு சொன்னது இந்த நார வாய், அதெல்லாம் கிடையாது, நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆள் போயிடுவான். அப்போது ஆசீர்வாதங்களை வாயினாலே மனிதர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் தேவன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னால் அவர் அந்த வாயை மாற்றிக்கொள்ள மாட்டார். God cannot lie, God cannot change, He is immutable. So when God says I bless you, God stand as a guarantee, as a blesser. உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அவர் தமது வாயை திறக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அடுத்து சொன்னார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். இது 2 ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது. அது மாதிரி கிறிஸ்துக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்போ நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். இப்போ ஒரு கடிதம் எழுதுகிறோம், முதல்ல கையெழுத்து போட்டு மேலே, அதுக்கப்புறம் கடிதம் எழுதுவதில்லை. கடிதம்லாம் எழுதி முடிச்சுட்டு வளமுடன் வாழ்க, நன்றாக இருக்கவும், இப்படிக்கு, அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடுறோம். அது மாதிரி ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முடிவில் கூறப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற மனிதனுக்கு முடிவில் சொல்லப்படுவது ஆசீர்வாதம். அதனால தான் சபையில் எல்லா நிகழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்தை கூறுகிறார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபைகள் அது கூறுவது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, சொல்வதற்கு அந்த ஆளுக்கு தகுதியும் இல்லை. ஏன்னா அவரே ஒரு சாபமாக இருக்கும்போது எப்படி மற்றவனுக்கு போய் ஆசீர்வாதம் கூற முடியும்? ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத ஆள் ஆசீர்வாதத்தை எப்படி பேச முடியும்? சொல்றது விளங்குச்சா? புதிய ஏற்பாட்டில் எல்லா சூழல்லையும் ஆசீர்வாதங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக சபையாக கூடி கலையும் போது, ஒரே நோக்கத்துக்காக சேர்ந்து பிரியும் போது ஆசீர்வாதங்களோடு அது முடிவடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் மத்தியில் இந்த ஆசீர்வாத கொள்கை இருந்திருக்கிறது. என்னாகமும் 6வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 175வது பக்கம், 24வது வசனம். நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 1. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். 2. 3, 26வது வசனம்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேலர்கள் மேலே சொன்னார். வாயில் சொன்னார், கடவுளுடைய வார்த்தையாக சொன்னார். ஏனென்றால் கடவுள் இந்த வார்த்தையை இப்படியே சொல்லும்படியாக கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆகவே பிழை இல்லாமல் அந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் மேலே சொன்னார். சொல்லிட்டு எல்லாரையும் அவர் பார்க்கிறார். ஒன்றும் நடக்கலை. வானத்திலிருந்து பனி பெய்யலை, சூரியன் அதிக பளிச்சென்று தெரியல, அதாவது எந்த மாற்றம் மாறலை, நடக்கலை. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும்படி கடவுள் சொல்லியிருந்தார். அது நடக்கும், அந்த அற்புதம் நடக்கும். திடீர்னு எல்லாமே மாறிடுன்னு நினச்சிடாதீங்க, அது மாறும். தேவனுடைய வார்த்தை சொன்னால் நடக்கும். மோசே சொன்னார் பாருங்க, அப்போ சொல்கிறார் பாருங்க இந்த வசனம், இது ரொம்ப முக்கியம், கவனிக்கணும் நீங்கள். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம், நல்லா கவனிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல், நல்லா கவனிங்க, கூற கடவர்கள். அடுத்த வரி பாருங்க, பேனால் அடிக்கோட்டிடுங்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அதாவது இந்த ஆசீர்வாதத்தை மோசே அல்லது மூப்பர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓய்ந்து விடும்போது, நிறுத்தி விடும்போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொன்ன அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று நான் சொன்னாலோ, அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொன்னாலோ, என் வாயினுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கலை, என் வேலையை நான் செய்த, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறேன். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன். மோசே இஸ்ரவேலர் மேலே இதை சொன்னார். இந்த கருத்தை அப்படியே சொல்லும்போது, அப்பொழுது நான் அவர்களே ஆசீர்வதிப்பேன். எவர் ஆசீர்வதிப்பார்? சொல்கிற ஆள் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போது ஆசீர்வாதத்தை நாம் கூறும்போது, கடவுளுடைய வார்த்தையாக கூறும்போது, நம்மிடத்திலிருந்து அந்த சொல் புறப்பட்டு போகும்போது, அந்த சொல் கேட்ட மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதான் அதில் உள்ள ஆழமான சத்தியம். இதை தான் ஆங்கிலத்தில் பெனடிக்ஷன், அதாவது இந்த பெனடிக்ஷன் என்பது லத்தீன் வார்த்தை. அந்த அர்த்தம் என்னன்னா ஆசீர்வாதம் கூறுதல் என்று பொருள். அதனால தான் சபைகளில் ஒரு தொழுகை முடிந்தவுடனே அல்லது ஒரு நிறைவு பெறும்போது ஆசீர்வாதம் கூறி முடிந்து விட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்துறோம். எறும்புகள் ஒரு கூட்டமாக மொய்ந்து கொண்டிருக்கும். நடுவில் கொஞ்சோண்டு கெரோசினை ஊற்றினோம்னா எல்லா எறும்புகளும் செத்தம் பொழைச்சன்னு சொல்லி எல்லா பக்கம் ஓடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் இன்றைக்கி சபைகளில் சபை முடிந்ததா, ஆசீர்வாதம் கூறப்பட்டதா, நிம்மதி வந்ததா, சமாதானம் உண்டானதா என்ற விவரமே தெரியாமல் ஒரு ஜெபம் பண்ணி முடித்த உடனே அது முடிந்து விட்டது என்பதற்காக தான் நாம் ஆமேன் என்று சொல்கிறோம். அப்படியானால் ஒரு தொழுகை நிறைவேறி விட்டது என்பதற்காகத்தான் ஆசீர்வாதத்தை நாம் கூறுகிறோம். அப்போ ஆசீர்வாதத்தை நீங்கள் கூறாமல் மொக்கையாக விட்டுட்டா அந்த பிரசங்கியார் எப்படி மொக்கையாக இருக்காரோ அது மாதிரி சபையும் மொக்கையாக தான் இருக்கும். ஒன்றுமே தெரியாத மண்டுகள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அதனால தான் சபையில் பெனடிக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். we need to conclude the worship with a word of blessing. தொழுகையை ஒரு ஆசீர்வாதத்தின் கீழே முடிக்கணும். எப்படி முடிக்கணுன்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் 1, தேவனுடைய அன்பும் 2, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன். இப்படி தான் முடிக்கணும். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது கூட அங்கே இயேசு, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது 3 தனித்தனி பெயராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிற தேவனையே நமக்கு காண்பிக்கிறது. அவர்களுக்குள்ளே பிரிவினை இல்லை, ஏகத்துவமாக இருக்கிறார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாடு தேவத்துவம், காட் ஹெட் என்று போதிக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
கிருபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் சாரிஸ், அது ஆங்கிலத்தில் கிரேஸ். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் பார்த்து இலவசமாக கொடுக்க ஒரு ஈவு. காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆன் எனி ஒன், அதான் கிருபை. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவே கிருபையாக இருக்கிறார். The very embodiment of the grace itself, Jesus Christ. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, இயேசுவே உனக்கு கிருபையா இருக்கிறார். அடுத்தது தேவனுடைய அன்பு. இந்த அன்பு என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் அகாப்பே என்று சொல்றாங்க. அகாப்பே என்பது டிவைன் லவ். ஆங்கிலத்தில் இந்த அன்பு தான் லவ் என்று நாம் சொல்றோம். தெய்வீக அன்பு, டிவைன் லவ், அன்கண்டிஷனல் லவ். எந்தவித கட்டுப்பாடு விதிக்காமல் தேவன் நம் இருதயத்தில் ஊற்றுகிற அன்பு, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல நம்முடைய உள்ளத்திலே பொங்கும் அன்பு, தேவனுடைய அன்பு. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்று சொல்கிறார். இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் கொய்னோனியா என்று சொல்கிறார்கள். இந்த கொய்னோனியா என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் என்று சொல்கிறார்கள். இந்த கொய்னோனியா ஃபெலோஷிப்புக்கு என்ன அர்த்தம்னா, தேவனும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று பொருள். ஒரே டேபிளில் உட்காந்து நம்ம சாப்பிடும்போது நீங்கள் அந்த பக்கம் இருந்தாலும் நான் இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பரிமாறப்பட்ட உணவு ஒன்று தான். அது மாதிரி தேவனும் விசுவாசியாகிய நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல நாம் படிக்கிறோம். ஸோ த வேர்ட் ஃபெலோஷிப் in the Greek language koinonia, which means a common union on a table, ஒரு பொதுவான ஐக்கியம். மூன்று சொற்களை நம்ம இங்கே பார்த்தோம்: கிருபை, அன்பு, ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவினால் கிருபை, தேவனிடத்திலிருந்து அன்பு, பரிசுத்த ஆவியின் வழியாக ஐக்கியம். இந்த மூன்று எப்போது உங்களோடு இருப்பதாக. எவ்வளோ அழகான ஒரு முடிவுரை, எவ்வளோ அழகான ஒரு பெனடிக்ஷன், எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு சபைக்கு நீங்கள் போகணும். அப்படிப்பட்ட நற்சீர் பொருந்தக்கூடிய ஒரு சபைக்கு நீங்கள் போகணும். உங்களை ஊன்ற கட்ட செய்கிற ஒரு சபைக்கு நீங்கள் போகணும். உங்கள் பாக்கெட்டை சுரண்ட ஆள், உங்கள் மனதை கெடுக்கிற ஆள், குடும்பத்தை பிரிக்கிற ஆள், பொய் தகவலை சொல்கிற ஆள், காணிக்கையை நோக்கமாக கொண்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மத வியாபாரிகள், மத எதிரிகள், இப்படிப்பட்ட கலகக்காரர்களிலிருந்து நீங்கள் விலகி ஜீவனுள்ள திருச்சபையை தெரிந்து கொண்டு நற்சீர் பொருந்தி வாழும்படி உங்களை ஆசிர்வதித்து ஒரு புதிய தொடரோடு நாளை நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் மிகவும் உற்சாகத்தோடு நன்றியோடு உம்முடைய தீர்மானங்களுக்காகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நற்செய்திக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபையாகவும், பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அன்பாகவும், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஐக்கியமாகவும் பேசப்பட்டதுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?